அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பருடைய தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் கடந்த ஒரு 10 வருடங்களாக இந்த மீடியா மேனேஜ்மெண்ட்லயும் சரி, அதுக்கப்புறம் நெரேட்டிவ் செட் பண்றதுலயும் சரி, திமுகவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட திமுகவை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இது அவங்க மத்தவங்க மேல குறை சொல்ல முடியாது. அவங்களே தான் இதுக்கு முழு பொறுப்பு. எவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் தம்மா தூண்டு எறும்பு காதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால இது சிறிய கட்சி பெரிய கட்சி அப்படின்ற வித்தியாசம் எல்லாம் அரசியல்ல கிடையாது. சிறிய கட்சிகள் பல நேரங்கள்ல ஒரு கட்சி கூட்டணியுடைய வெற்றிக்கு உதவி இருக்கின்றது. அதே மாதிரி அதே சிறிய கட்சிகள் ஒரு கூட்டணி கவுந்து போறதுக்கும் காரணமா இருந்திருக்குங்க. ஆனா அதை கணிக்க தவறிவிட்டார்கள் திமுகவுல. இந்த சிக்கல் மிகப்பெரிய சிக்கல்னு தான் நான் சொல்வேன். கடந்த 3 வருடங்கள்ல திமுக சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை அது. செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட், அதுவுமே பிரச்சனை கிடையாது. ஜாபர் சாதிக் விஷயம், அதுவும் பிரச்சனை கிடையாது. இந்த கள்ளக்குறிச்சி, அதுக்கு முன்னாடி மரக்காணம், இதெல்லாமும் பிரச்சனைகளே கிடையாது. ஆனா இன்னைக்கு திருமா அவர்களுடைய ரெவால்ட், இதுதான் மிகப்பெரிய சிக்கல். இதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. அவங்களுடைய இனிஷியல் ரியாக்ஷன் அப்படின்றது ரொம்பவே தப்பா இருக்குதுங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, காலாள் களரில் நரியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு அப்படின்னு. அதாவது போர்க்களத்துல இருக்கிற யானை எதிரி வீரன் அப்படியே கூர்மையான வேலை கொண்டு எதிர்க்க வரும்போது அப்படியே அசராம நிற்கும். ஆனா அப்பேற்பட்ட யானையே சேத்துல சிக்கிக்குச்சு அப்படின்னு சொன்னா நரியெல்லாம் பூந்து விளையாடும். இதுதான் அந்த குறளுக்கான விளக்கம். அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல இருக்குது இன்னைக்கு திமுக. இதுல ராசா அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இந்த சிக்கலெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கின்றது அப்படின்னா, முதல்ல அந்த மது ஒழிப்பு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதை அப்படி ரைட்டா கண்டுக்காம விட்டுருந்தாங்க திமுக. கரெக்ட், அது சரியான ஸ்ட்ராட்டஜி, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா முதலமைச்சர் அவர்கள் திரும்பி வந்த பிறகு திருமா அவர்கள் போய் சந்திக்கின்றார். சந்திச்சுட்டு வெளில வந்த பிறகு திமுக தரப்பிலிருந்தும் சில பேர் கலந்துக்கிறாங்கோ இந்த மாநாட்டுல அப்படின்ற செய்தி வருகின்றது. உடனே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நிறைய பேர் பாருங்க திருமா சரணடைந்து விட்டார் அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க. நம்ம அன்னைக்கே சொன்னா அவர் சரணடையவில்லை அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி தெரிகின்றது. சொல்ல போனா இன்னும் விகரஸா அவர் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்கள்ல தமிழகத்துல பல இடங்கள்ல அவர் போயிட்டு கட்சி கொடி ஏத்திட்டு வந்திருக்காங்க. ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இந்த கட்சி கொடி ஏத்துவதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மதுரையில சிக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேட்டி, இதுதான் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அதுல அவர் முன்வைத்த விஷயங்கள் அப்படின்னா, திருமா அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி, அதுக்கப்புறமா விடுதலை சிறுத்தைகளுக்கு அமைச்சர் பதவி அப்படின்றது. இத அந்த மதுவிலக்கு போராட்டம் அந்த மாதிரியே டீல் பண்ணாம கொஞ்சம் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்க திமுகல. ராசா அவர்களுடைய பேட்டி, அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. எதுக்காக இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் தெரியல. அண்ட் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு சேனல்ல நிறைய சேனல்கள்ல பத்திரிகைகள் இப்ப அவர் பேட்டி கொடுத்துட்டு வராரு. நல்லா யோசிச்சு பாருங்க, திமுகவுக்கு எதிராக பேசுகின்ற ஒருவருக்கு திமுக ஆதரவு ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்கின்றது அப்படின்றது புரியலையா? பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீடியா மேனேஜ்மெண்ட் என்ன ஆச்சு திமுகல? இந்த ஐடி விங்க பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். அதுக்கு காரணத்தையும் நான் பின்னாடி சொல்றேன். சமீபத்தில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா போயிருந்தாரு. அங்க நிறைய இடங்கள்ல நிறைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டார். அங்க பாத்தீங்கன்னா நம்முடைய நண்பர் ஒருத்தர், அவர் தீவிர பாஜக ஆதரவாளர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னதான் பாஜக ஆதரவாளர்னாலும் நம்ம முதலமைச்சர் வராரு, அவரை நேர்ல சந்திக்கலாமா அப்படின்ற ஒரு ஆசையில டிஆர்பி ராஜா அவர்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருங்க. இம்மிடியட்டா ஆட்டோ ரிப்ளை வந்திருக்கு. 1 ஹவர்ல கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கு. அடுத்த நாள் இவருடைய டீடைல்ஸ் கேட்டு மெசேஜ் வருது. அதுக்கப்புறம் இவர் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்ச உடனே செக்யூரிட்டி செக். அடுத்த நாள்லேருந்து இது உங்க கியூஆர் கோடு, எதுக்குன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இதுதான் உங்க சீட்டு அப்படின்னு. அது மட்டும் இல்ல, பார்க்கிங் ஸ்பேஸுக்கு ஒரு கியூஆர் கோடு, இந்த இடத்துல உங்க வண்டியை நிறுத்திக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபுட் கூப்பன், இதுதான் நிகழ்ச்சி நிரல், இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், என்னென்ன நடக்கும் அப்படின்னு சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. இங்க டிஆர்பி ராஜா அவர்கள் ஐடி விங்ல பொறுப்பேற்ற பிறகு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க, பிடிஆர் இருந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இல்ல, பாஜக ஐடி விங்க உங்களால சமாளிக்க முடியல, ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண முடியல, பின்தங்கி இருக்கின்றார்கள் அப்படின்னு. இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்றது, ட்ரோல் பண்றது, இது ஒரு ஐடி விங்கோட எஃபிஷியன்சியா நான் பார்க்கல.
அதெல்லாம் வந்து இந்த 23ஆம் புலிகேசில வடிவேலு கூப்பிட்டு சண்டை போடுங்கன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரியான ஒரு காமெடியா தான் நான் பார்க்கிறேன். இப்போ இங்க பண்ணிருக்காங்க பாருங்க. யாரோ ஒருத்தர் அவர் மெசேஜ் அனுப்பின உடனே என்ன மாதிரி சிஸ்டமேட்டிக்கா அதை டீல் பண்ணி அவர் சொல்றாரு, நான் பாஜக ஆதரவாளர் அருண். ஆனா இப்படி வந்து எஃபிஷியன்டா ஒருத்தங்க ஃபங்க்ஷன் பண்ணும்போது அப்ப அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரத்தானே செய்யும். இன்னைக்கு 50 மாகாணங்களிலும் இருக்கின்ற தமிழ்ச்சங்கங்கள்ல பெரும்பாலும் இப்ப திராவிட அரசியலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து ஒரு ஐடி விங்கோடைய சக்சஸா நான் பார்க்கிறேன். ஆனால் இங்கதான் பிரச்சனையே. மேக்ரோ லெவல்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வராங்க திமுகல, மைக்ரோ லெவல்ல கோட்டை விட்டு விட்டார்கள். அதாவது நாங்க இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரோம், இத்தனை கம்பெனிகள் வருது, இவ்வளவு வேலை வாய்ப்புகள் வருது, இதை பாருங்க மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, அப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு இதெல்லாம் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே ஓட்டு வாங்க போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மைக்ரோ லெவல்ல கூட்டணிகளை மேனேஜ் பண்ணணும், மீடியாவை மேனேஜ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள். திருமா வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு காமிப்பார் அப்படின்றத அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லைட்டா எடுத்துக்கினாங்க. ரைட்டு, இருந்தாலும் வந்து விசிகா அப்படின்றது ஒரு சிறிய கட்சி தானே, அவங்களால என்ன டேமேஜ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அடுத்தது அவருடைய எதிர்ப்பு வலுத்து கொண்டு வரும்போது அதை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஆராசா அவர்களுடைய ரியாக்ஷனே வந்து தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து கூட்டணி கட்சிகள் அமைச்சர் பதவி கேட்கறாங்க, துணை முதலமைச்சர் பதவி கேட்கறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் யாராவது கேட்டிருந்தா கூட, எப்படி இந்த மதுவிலக்கு போராட்டம் அப்படின்னு அறிவிக்கும் போது ரொம்பவே லைட்டா டீல் பண்ணாங்க திமுக. அதுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ரைட்டுங்க, அவர் போராட்டம் பண்றாரு, அவ்வளவுதான். அதே மாதிரி அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் ஆட்சியில வந்து பங்கு கேட்க தான் செய்வாங்க. அது நாங்க கூட்டணிக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அத்தோட முடிச்சுட்டு போயிருக்கணும். இந்த அளவுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பான அணுகுமுறைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா நிச்சயமா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது விசிகால நடவடிக்கை எடுக்க போவது கிடையாது. இந்த சிச்சுவேஷன்ல அக்டோபர் 2ல ஏற்கனவே செய்திகள்ல வந்த மாதிரி திமுக தலைவர்கள் அந்த மது ஒழிப்பு போராட்டத்துல கலந்துகினாங்கன்னா இத்தனை நாள் திருமா திமுகவிடம் சரண்டர் ஆயிட்டார் அப்படின்னு சோசியல் மீடியால பேசிட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் திமுக திருமாவிடம் சரணடைந்து விட்டது இப்படின்ற ஒரு நெரேட்டிவ் தானே உருவாகும். ஒருவேளை கலந்துக்கல அப்படின்னு சொன்னா அன்னைக்கு வந்து கலந்துக்கிறாங்கன்னு செய்தி வந்தது. அதுக்கு வந்து திமுக தரப்பிலிருந்து மறுப்பு எதுவும் வரவில்லையே. அப்ப இப்ப கலந்துக்கலன்னா கூட்டணியில குழப்பம் பெருசாயிட்டு இருக்கு, விரிசல் பெரிதாகி கொண்டு வருகின்றது, திமுக கூட்டணி உடைய போகின்றது இப்படின்ற ஒரு நெரேட்டிவ் தான் பில்டப் ஆகும். திருமா அவர்கள் வந்து உடனடியாக இந்த கூட்டணியை விட்டு விலகுவாரா அப்படின்னா அதற்கான சாத்தியங்கள் இல்லை. இமிடியட்டா முதல்ல ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார், அதுக்கப்புறம் ஒரு சேனல்ல பேட்டி கொடுக்கிறார், அதை தொடர்ந்து இன்னொரு சேனல்ல பேட்டி கொடுக்கிறார். இன்னைக்கு இதைத்தான் எல்லாம் பேசிட்டு வராங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எழுப்பின கேள்விக்கு சரியான கவுண்டர் இல்லை. அவர் என்ன கேட்கிறாரு, அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு கேட்கறது தப்பா, துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு கேட்கறது தப்பா அப்படின்னா இதுக்கு அவங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? முதல்லயே சொல்லியிருந்தா மாதிரி கூட்டணி கட்சிகள் பதவி கேட்கதாங்க செய்வாங்க, அதெல்லாம் நாங்க கூட்டணிக்குள்ள பாத்துக்கிறோம் இப்படின்னு டீல் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அவரை பதவி விட்டு நீக்கணும்ன்ற எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க திமுகல. இப்ப அதுல இருந்து அவங்க பேக் ட்ராக் பண்ண முடியாது. ஆனா திமுக பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இது வந்து ஏதோ ஆட்சியில பங்கு கேட்கறாங்க, அது கூட்டணியில பேசிக்கிறோம் அப்படின்னு லைட்டா டீல் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா சிக்கல் இந்த அளவுக்கு பெரிதாக ஆயிருக்காது. ஆராசா அவர்கள் பேட்டி, அதை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா சரியான ஒரு கேள்வி கேட்டார். சரிங்க, அப்ப அண்ணன் ஆராசா அவர்கள் வந்து பெரம்பலூர் அங்கேருந்து ஏன் நீலகிரிக்கு வந்தார் அப்படின்னு. அதாவது பெரம்பலூர் தனி தொகுதியா இருந்ததுங்க. அங்க வந்து அது சொந்த ஊர் ஆராசா அவர்களுக்கு, அதுல போட்டியிடுகின்றார். அடுத்த தேர்தல்ல பெரம்பலூர் பொது தொகுதியாகி விடுகின்றது, நீலகிரி வந்து தனி தொகுதி அப்படின்னும் போது சொந்த ஊரை விட்டு நீலகிரிக்கு போய் அங்கேயும் அவர் ஜெயிச்சார், தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு, அது வேற விஷயம். இதுதான் சமூக நீதியா, சமத்துவமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். சோ இப்ப நெரேட்டிவ் எப்படி மாறி போச்சுன்னா, விசிகாவுடைய ரெவோல்ட் அப்படின்றது ஆட்சியில் பங்கு அப்படின்றது மறைஞ்சு போயிட்டு இது சமூக நீதிக்கான போராட்டம், திமுக சமூக நீதியை மறுக்கின்றது அப்படின்ற மாதிரி நெரேட்டிவ் செட் ஆயிட்டு இருக்குங்க. இதுதான் நான் சொன்ன திமுகவுடைய மிகப்பெரிய தவறு அப்படின்னு. சமீபத்துல இந்த வழுதலம்பேடு இஷ்யூ நம்ம பார்த்தோம், கோயிலுக்குள்ள பட்டியல் இனத்தவர்களை நுழைய விடவில்லை அப்படின்னு. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி செய்தி வந்ததுங்க, அங்க வந்து
இந்த அரசு அலுவலர்கள், அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க, கலெக்டரு, அதுக்கப்புறம் காவல்துறை, இவங்கெல்லாம் பேசி பட்டியலினத்தவர்கள் கோவிலுக்குள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கான கான்கிரீட் ரோடு போட்டு தரணும் அரசாங்கம் சொல்லி இருக்கின்றது. ஆனா இத சமூக நீதிக்கான வெற்றி அப்படின்னு கிரெடிட் எடுத்துக்கணும் திமுகல யாருமே முன் வரவில்லை. என்ன விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த நேரத்துல தான் சமூக நீதி அப்படின்றத நாங்கள் நிலைநாட்ட விரும்புகிறோம், திமுக இதை செய்ய தவறிவிட்டார்கள் அப்படின்னு விசிக சொல்லும் போது அவங்களுடைய திமுகவுடைய கவுண்டர்ன்றது எஃபெக்டிவா இல்லைன்றது புரியுதா? அடுத்தது விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு, வட மாவட்டங்கள்ல விசிக தயவு இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ்ல போய் ஜாயின் பண்ணா மட்டும்தான் அவர்களால வெற்றி தோல்வியை ஓரளவுக்கு மாற்ற முடியும். உதாரணமா 2016 தேர்தலையே சொல்லியிருந்தார் ஆதவ அர்ஜுனா அவர்கள். அன்றைக்கு சரியான கூட்டணியை திமுக கட்டமைக்கவில்லை. ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சம். இந்த பக்கம் மக்கள் நல கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்குகள் வாங்கி இருந்தார்கள். இது அந்த பக்கம் போயிருந்தது அப்படின்னு சொன்னா திமுக ஜெயிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாங்க. பட் அதை என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா வெரி சிம்பிள், அரசியல்ல என்னைக்குமே 2+2 அப்படின்றது 4 கிடையாது. அது 3 இருக்கலாம், 1.25 இருக்கலாம், இல்ல 8 கூட மாறலாம். அந்த தேர்தல் முடிவுகள் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு தனியா நிற்கும் போது 8% ஓட்டு வாங்கினாருங்க. அடுத்த எலெக்ஷன்ல அதிமுகவோட அலையன்ஸ்ல நிற்கும் போது குறைந்த தொகுதிகளில் தான் போட்டியிடுகின்றார். அப்பவும் 7 ஓட்டு வாங்குறாருங்க. ஆனா 2016ல தேமுதிக, அதுக்கப்புறம் அந்த மக்கள் நல கூட்டணியில விசிக, கம்யூனிஸ்டுகள், தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நிற்கும் பொழுது தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 2.5%. அவர் தனியா வாங்கின 8%ல பாதி கூட வரல, அவர் தலைமையில ஒரு கூட்டணி இருக்கும் பொழுது. அதனால இவங்க அங்க போயிருந்தா இந்த வாக்குகள் அப்படியே அங்க போகும் அப்படின்றதெல்லாம் என்னைக்குமே சொல்ல முடியாது. மேபி விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும் அந்த காலகட்டத்தில் திமுகவுடன் சேர்ந்து இருந்தால் அப்போ திமுகவுடைய வாக்கு குறைஞ்சிருக்கவும் சான்சஸ் இருக்கு. அதனால இவங்க இவ்வளவு வச்சிருக்காங்க, அவங்கள இவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்றது என்னைக்குமே நீங்க கணக்குல எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்டை என்னால ஒத்துக்க முடியாது. ஸோ பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ ஜீரோ சம் கேம். இந்த திருமாவர்களுடைய ரெவால்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். 2026 தேர்தலையும் இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதிமுக ஒண்ணு இல்லாம போயிடும். பாஜக மட்டும் இங்க சர்வைவ் ஆகும். ஏன்னா சென்ட்ரல் ஆட்சியில் இருக்க கட்சி இல்லையா? அப்போ இங்க திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்ற ஒரு அமைப்பு வரும்பொழுது கூட்டணி கட்சிகளுடைய இம்பார்ட்டன்ஸ், ரெலவன்ஸ் அப்படின்றது ஒண்ணு இல்லாம போயிடும். ஏன்னா அதிமுக ஒண்ணு இல்லைன்னா பிறகு பாஜகவுடைய போய் சேரப்போறாங்க அவங்க. அது மட்டும் இல்ல, இந்த தாவேகா அது ஒரு ஃபேக்டர். எப்பவுமே திரையிலிருந்து வருகின்ற நடிகர்கள் இனிஷியலா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. இது எப்படின்னா புதுசா ஒரு சோப்பு வந்ததுன்னா அதை வாங்குறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு. ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் 35% ஓட்டு வாங்க முடியாது, ஆட்சியை பிடிக்க முடியாது. ஸோ இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஹைப்போட அரசியலுக்கு வராங்க அப்படின்னும் போது தேர்தல்லையே அவங்களால ஜெயிக்க முடியலன்னு சொன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் ஆகும். அப்போ இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருந்து 2026ல ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா தாவேகா அதுவும் ஒரு டெப்ளீட்டட் ஃபோர்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அது கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி தான். ஸோ அதனால அதிமுக போனா என்ன சார், தாவேகா 26க்கு அப்புறம் அப்படின்ற ஆப்ஷனும் கிடையாது. திமுக வெர்சஸ் பாஜக இப்படித்தான் ஆயிடும். இது மற்ற கட்சிகளுக்கு தெரியாதா? இல்ல சில பேர் காங்கிரஸ் வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல காங்கிரஸ் வெளில வராதுங்க. என்னதான் இங்க பேசினாலும் மத்தியில இருக்கிற ஹைகமாண்ட் அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது மாறும் பொழுது அவங்க அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். பட் அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் கோ வில் கண்டினியூ. அடுத்தது திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், அவருடைய ரெலவன்ஸ் அப்படின்றது குறைந்து கொண்டே வருகின்றது. அதுக்காகத்தான் இந்த மதுவிலக்கு போராட்டம் அப்படின்னு. இதுல ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒண்ணு சொன்னாருங்க, இந்த மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு அப்படின்றதுக்கான ஸ்பார்க் மூல காரணம் கள்ளக்குறிச்சி மரணங்கள். இதுல மரணமடைந்தவர்கள் வீடுகளுக்கு எல்லாம் எந்த ஜாதி என்ன இது அப்படின்ற வித்தியாசம் பார்க்காம எல்லா வீடுகளுக்கும் தலைவர் போனாரு.
அது அவர் மனசுல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. ஏன் இதை நம்ம முன்னாடியே செய்யல அப்படின்ற கேள்விதான் அவருக்கு வந்தது அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு கேள்வியும் இருக்கின்றது. அதுக்கு யாரும் விடை சொல்லவில்லை. இதே திமுக ஆட்சியில தானே கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடி மரக்காணம் பக்கத்துல நடந்தது போன வருஷம். அப்போ அந்த வீடுகளுக்கெல்லாம் தலைவர் போனார்னா, போலன்னா ஏன் போல? போனார்னா அது பாதிப்பை ஏற்படுத்தவில்லையா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத யாரும் கேட்கவும் இல்லை, அவர் பதிலும் சொல்லல. அடுத்தது 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே மதுவை எதிர்த்து போராடுவதற்கு அதிமுக வந்தால் இணைந்து போராட தயார் அப்படின்னு சொன்னாரு. அதனால கள்ளக்குறிச்சி ட்ரிக்கர் அப்படின்றத முழுசா ஏத்துக்க முடியாது. அப்பவே அதை சொல்லியிருக்காருல்ல. அப்ப ஏன் அதை விகரசா முன்னெடுத்து செல்லவில்லை? காரணம் என்னன்னா 24 தேர்தலுக்கு பிறகு அவருடைய ரெலவன்ஸ் குறைஞ்சிட்டு வருதுன்றதை அவர் புரிஞ்சுக்கினார். சோ அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஏதாவது பண்ணியானுன்ற கட்டாயத்தில் இருக்கார் திருமாவர்கள். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எந்த ஒரு கட்சியா இருந்தாலும், அரசியல் தலைவரா இருந்தாலும் அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ், ரெலவன்ஸ் அண்ட் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி அதை பத்தி யோசிக்கிறது தப்பே கிடையாதுங்க. அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமோ இல்ல துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு கேட்கறது தப்பே கிடையாது. கட்சிகளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சின்றது இதுதான். இது நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கும் வரை ஆட்சியில் பங்கு அப்படின்றத நினைச்சு பார்க்க முடியாது. நாளைக்கே புள்ளி கூட்டணி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலுமே அவர்கள் மத்திய மந்திரி பதவி அப்படின்னா அது ஒரு கனவாகத்தான் முடியும். ஆனா அதிமுக கூட்டணியில இப்ப இருக்கிற நிலைமையில நிச்சயமா கூட்டணி ஆட்சி அப்படின்ற கோரிக்கையை கூட வைக்கலாம். அவங்க அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். ஆனா இப்போ நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது அவர்கள் அதிமுக பக்கம் போவாரா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. குறிப்பா ஆதவ அர்ஜுனா அவர்கள் அதிமுக அந்த ஜாதி மதங்கள் இதை வச்சு அரசியல் பண்றதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. அப்ப நான் திமுக பண்ணுதா சார்? அவங்க பண்ணலன்றதுக்காகவே இவங்க பண்ணாங்கலாம் நீங்க சொல்ல முடியாது. சரி, இப்போ பாமக பாஜக இவங்க 2 பேரையும் இந்த மது ஒழிப்பு போராட்டத்துல ஏன் கூப்பிடலன்னா ஜாதிய கட்சிகள், மதவாத கட்சிகள், இவங்களை நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இவர் அந்த மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு குழு அமைச்சு ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணார் இல்லையா அவர்கள். நம்ம அன்னைக்கே பார்த்தோம். அதுல மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு 2024 அப்படின்னு போட்டுட்டு கீழே கிறிஸ்தவ அமைப்புகள் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு பேர் போட்டிருக்காருங்க. இதுக்கும் மது ஒழிப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியல. இல்ல ஒவ்வொரு மதத்துல இருக்கவங்களையும் ஒரு குழுவாக அமைத்து மதுவை எதிர்த்து போராடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு குழு போட்டா மாதிரி ஏன் முஸ்லீம், ஹிந்து இந்த ஒருங்கிணைப்பு குழுக்கள்லாம் அவர் போடல? இவங்க பாஜகவை மதவாத கட்சின்னு பேசுறாங்க. எப்படிங்க இது? சிரிப்பு வரலையா? இப்போ பாமகவை ஜாதி கட்சி அப்படின்னு சொன்னா விசிக என்ன அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்லுவாங்க? ஜாதி கட்சின்னு மத்தவங்களை குறை சொல்றதுக்கோ இல்ல மதவாத கட்சின்னு மத்தவங்களை குறை சொல்றதுக்கோ விசிகாவுக்கு எந்த விதமான லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. அவங்க பண்ணிட்டு இருக்கிறதே அந்த மாதிரியான அரசியல் தானே. அப்போ இது மது ஒழிப்பு அப்படின்றது ஒரு காரணம் மட்டும்தான், நோக்கம் அப்படின்றது வேற. அப்போ அதிமுக இந்த அளவுக்கு உயர்த்தி பேசி இருக்கின்றார் ஆதவ அர்ஜுனா. அப்போ அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கானா? இல்ல அது ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா விவேக் சொல்வாரு, இந்த பக்கம் லெஃப்ட்ல கையை போட்டு ரைட்ல சிக்னல் போட்டு ஸ்ட்ரெயிட்டா போவோம் அப்படின்னு. ஸோ இது ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரி தான் பார்க்குறேன். அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 தடவை தொடர்ந்து எம்பியாக இருந்து விட்டார். அடுத்த கட்டம் அப்படின்னா ஒன்று மத்திய மந்திரி இல்ல மாநிலத்துல ஏதாவது ஒரு போஸ்ட், அட்லீஸ்ட் கட்சியில இருக்க மற்ற எம்எல்ஏக்களுக்கு மந்திரி பதவியாவது வேண்டும். அப்பதான் பாத்தீங்களா, நான் நிஜமாகவே மக்களுக்காக பாடுபடுகின்றேன், கட்சியை வளர்ப்பதற்காகத்தான் பாடுபடுகின்றேன், நான் ஏதோ எம்பி ஆகணுன்றதுக்காக இல்லை அப்படின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். மத்திய மந்திரி ஆவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை, ஏன்னா அவர் பாஜக பக்கம் போக மாட்டாரு. மாநிலத்திலேயாவது மந்திரி பதவிகள் வேணும் அப்படின்னா திமுக கொடுக்க மாட்டாங்க. சரி, அப்ப அதிமுக கொடுப்பாங்களான்னா ஜெயக்குமார் அவர்களும் செல்லூர் ராஜு அவர்களும் இல்லைன்ட்டாங்க. பட் இபிஎஸ் தரப்புல இருந்து அதுக்கான பதில் வரவில்லை. மேபி இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கொண்டால், ஆனா ஒத்துக்கினாலும் கட்சியில மத்தவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்றது கஷ்டம். அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அதனால தான் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்றத பத்தி இன்னி வரைக்கும் வாயை திறக்கலைங்க. சோ அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி உடைந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற நிலைமையில தான் அவர் இருக்காரு. இது நெருடலை ஏற்படுத்தும் என்று தெரிந்தே கையில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்புறம் ஏன் நீங்க பாஜக சொல்றீங்க நாங்க மதுவை எதிர்த்து போராடுகிறோம்னு சொன்னா வரவேற்கவில்லை, அவர்கள் கூட்டணியை பிரிக்க பாக்குறாங்க அப்படின்னா?
நீங்க தானங்க சொல்லியிருக்கீங்க நெருடலை உண்டாக்கும்னு. நெருடலை ஏற்படுத்துற மாதிரி நீங்க ஏன் நடந்துக்கிறீங்க? பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மதுவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஏதாவது பண்ணீங்களா? இல்ல கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடி மரக்காணத்துல சாவுகள் நடக்கும்போது அப்ப ஏதாவது பண்ணீங்களா நீங்க? இப்ப மட்டும் கையில் எடுக்கிறீங்கன்னா அப்ப வந்து இதுக்கு பெரிய அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அக்டோபர் 2 ஒரு குரூஷியல் டேட் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப அடுத்தது இன்னும் நீங்க சேர்த்துக்கங்க. அக்டோபர் 15 கூட ஒரு குரூஷியல் டேட்டா இருக்கலாம். நிறைய வேகமான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சரி, இதுல பாஜகவுடைய பிளேஸ் எங்க அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்துல அட்வான்டேஜ் பாஜக அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு 4+1 முனை போட்டியாகத்தான் 2026 தேர்தல் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு பேட்டர்டு டிஎம்கே அண்ட் ஷேட்டர்டு ஏடிஎம்கே பிளஸ் பாஜக ஒரு அணியில், இன்னொன்று வந்து அந்த எக்ஸ் அப்படின்றது. இதுதான் வந்து 26 தேர்தல் களமாக இருக்க போகின்றது. பாஜக இந்த 2 வருடங்களை வேஸ்ட் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ணிக்கினாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா 26ல பாஜக ஆட்சி அமைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ப்ரொவைடட் இந்த அரசியல் களத்தை அவர்கள் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.